ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இன்றைக்கி சீக்கிரம் காலையிலே எழுந்திரிச்சிட்டேங்க. எழுந்திரிச்சு காலையில் சூப்பராக ஒரு சிக்கு கோலம் தான் போட்டிருந்தேன். எனக்கு காலையிலே இந்த மார்கழி மாதத்தில் காலையில் சீக்கிரம் எழுந்து இந்த மாதிரி கலர் கோலம், சிக்கு கோலம் இதெல்லாம் போடுறது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதத்துலேயே நம்ம நல்லா சீக்கிரமாகவே எழுந்தாலே அந்த காற்று நம்ம சுவாசிக்கிறது அவ்வளோ நல்லது. அதனால் எல்லாருமே நேரமாக எழுந்துக்கிறது பாருங்கள் கொஞ்சம். அதுக்கப்புறம் கோலம் போட்டு முடிச்சுட்டு சூடாக ஒரு டீ போட்டு சாப்பிட்டுட்டு சமையல் வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி பூண்டுலாம் உரித்து நான் வச்சுடுவேன் ஃப்ரிட்ஜில் டைம் இருக்கிறப்ப. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி இன்றைக்கி கல்யாண வீட்டு சைடில் கத்திரிக்காயும் மொச்சக்கொட்டையும் தான் போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தேன். மொச்சக்கொட்டை வாங்கின்னு ரொம்ப நாளாகவே காரக்குழம்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு சமையல் வேறு ஒரு சமையல் போயிட்டே இருந்தது. இன்றைக்கி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே முடிவு பண்ணிட்டேங்க. மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கு தொட்டுக்கிறது கோஸ் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கோஸும் கேப்சிகம் இருந்தது, அது 2 போட்டு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. நம்ம என்ன தான் பாத்திரத்தை கழுவி வச்சாலும் நம்ம எடுத்து ஆள்றப்ப அதை கொஞ்சம் கழுவிட்டு எடுத்து நம்ம ஆண்டால் தான் நம்ம மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க. அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் மனசு ஒப்பாது. என்னவோ எனக்கு அப்படி தான் தோணுங்க. நான் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரம் கூட நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதை எடுத்து கழுவிட்டு யூஸ் பண்ணால் தான் எனக்கு அது பிடிக்கும். அதனாலே எனக்கு கொஞ்சம் நிறையாவே வேலை டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் மொச்சக்கொட்டை காரக்குழம்புக்கு மொச்சக்கொட்டை தனியாகவே வேக வச்சு தாங்க வைப்பேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து வந்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பழக்கம் இருக்கிறதுனால, பாத்திரம் எடுத்து கழுவி யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கிறதுனால எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுவாங்க. உனக்கு ஓசிடி இருக்குது, அதனால தான் நீ இந்த மாதிரி எந்த பாத்திரம் எடுத்தாலும் கழுவிட்டு யூஸ் பண்ணுற அப்படின்றாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இப்படி தானே என்ன மாதிரியா, இல்லை நீங்கள் எப்படின்றத எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கிறது, அதை யாருக்காகவும் நம்ம மாற்றிக்க முடியாது இல்லையா? நம்ம எப்படி பழகிறோமோ அந்த பழக்கம் தான் நமக்கு வரும். அதனால் ஓசிடியோ பிசிடியோ ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்றத நான் அதெல்லாம் காது வாங்கவே மாட்டேங்க. அதுக்கப்புறம் இருந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு சரி மாடிக்கு போகலாம் அப்படின்றதுனால மாடிக்கு தான் போயிருந்தேன். இந்த நம்ம யூஸ் பண்ண காய்த்தோல், முட்டைத்தோல் எல்லாத்தையும் எடுத்து போய் மாடியில் செடியில் கொட்டிடுவோங்க. இந்த மழையில் நிறைய இந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரை நிறையாவே இருந்ததுங்க. ஆனால் அந்த மழை டைமில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. சரி ஒவ்வொரு நாளும் பறிச்சின்னு வரலான்னு சொல்லிட்டு நிறைய அடர்த்தியாக நல்லா அங்கே பாருங்கள் காடு மாரி நல்லாவே நல்லா பச்சைன்னு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளாக தள்ளி பூச்சி வந்துடுது நிறைய. அந்த அசம்பு பூச்சின்னுவோம் இல்லையா, அது வந்துடுது. அதனால் அந்த கீரையை செய்யவே முடியல. சரி இப்போ இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டுங்க. ஒருத்தவங்களை நம்ம ஒரு வேலை வச்சோம்னா அந்த வேலையை மட்டும் செய்ய மாட்டாங்க, அது கூட இன்னொரு வேலையை நமக்கு ஒரு வேண்டாத வேலையை செஞ்சுட்டு வருவாங்க பாருங்கள். அந்த டைமில் தான் நம்மளுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கும். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரர் செடிகளை மாடிக்கு போய்ட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுங்கன்னு சொன்ன குத்தம், நம்ம ஒரு தொட்டியில் நிறையா மிளகா காய்ச்சிருந்ததுங்க. அது காஷ்மீர் மிளகா காய வச்சுருந்தேன். அதில் விதையை நான் ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன். அதுதான் நினைக்கிறேன், நல்லாவே வளர்ந்து நிறைய மிளகா வந்ததுங்க, பச்சை மிளகா. சரி அந்த மிளகாயை பறிக்க வேணாம், நல்லா பழுத்ததுக்கப்புறம் பறித்து எடுத்துக்கலாம் பார்க்கலாம் அப்படின்றதுனால விட்டு வச்சுருந்தேன். போயிட்டு எல்லாத்தையும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்குங்க, எல்லா பச்சை மிளகாயுமே பறிச்சுன்னு வந்துட்டாங்க. சரி அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நிறையாவே வரலைங்க. இந்த மாதிரி ஒரு 5 மிளகா 10 மிளகா தான் வருது வீட்டுக்கு. அதை அப்படியே நானும் பறிச்சுன்னு வந்துடுறது. நம்ம வீட்டில் பொங்கல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன தான் நம்ம பார்த்து அந்தந்த பொருள் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் தாங்க அந்தந்த பொருள் அங்கங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இருக்குது இங்கே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் கையோட அப்படின்ட்டு பாத்திரத்தையும் கழுவிட்டு கிச்சன் ஷெல்ஃபுமே தொடச்சி விட்டுட்டேங்க. தொடச்சி விட்டு நம்ம போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையுமே கையோட முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு செவ்வாழைப்பழ ஜூஸ் தாங்க போட்டு குடித்தேன். சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.